மோடி அரசை கண்டிக்கின்ற வகையில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யாத மோடி அரசை கண்டிக்கின்ற வகையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய மாவட்ட பொறுப்பாளர், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர், எனது அன்பிற்குரிய சகோதரர் டாக்டர் லட்சுமணன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி இடம் சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளே, எனக்கு பிறகு இங்கே உரையாற்ற இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், அன்பிற்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கொளுத்துகின்ற வெயிலிலும் குடையில்லாமல் ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எதையும் தாங்கும் இதயம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்ற விதமாக இந்த வெயிலிலே நின்று கொண்டிருக்கிற அனைத்து கட்சியினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளே, தொண்டர்களே, தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டிலே மக்கள் அவதிப்படுவார்கள் என்று தெரிந்து எந்த பிரச்சனை வந்தாலும் உலகளவிலே மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்துவது ரா அமைப்பு தான். எந்த இடத்திலே பிரச்சனைகள் வந்தாலும் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனை வரப்போகிறது என்பதை கண்டறிந்து ஆளுகின்ற மத்திய ஆட்சியாளர்களிடத்திலே சொல்லுவது ரா அமைப்பு. ஈரான் போர் வரும் என்று ஒன்றிய அரசுக்கு தெரியும். தெரிந்தும் இந்திய மக்களை பற்றி கவலைப்படாமல், அவர்களுக்கு எரிவாயு கிடைத்தால் என்ன, கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன, டீசல் கிடைத்தால் என்ன, பெட்ரோல் கிடைத்தால் என்ன, கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன என்று எண்ணி எப்படியாவது தமிழகத்திலே ஆட்சியை பிடித்துவிட வேண்டும், மக்கள் எரிவாயு கிடைக்காமல் இறந்தால் நமக்கு என்ன என்று இந்த தமிழக அரசியலிலே ஒன்றிய அரசு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறதை ஒழிய இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உலகத்திலேயே மிக பாதுகாப்பான நாடு எது என்று சொன்னால் சிங்கப்பூர். உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான நாடு எது என்று சொன்னால் துபாய். இங்கே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். உலகத்திலேயே பாதுகாப்புள்ள நாடு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர்ல, ஏன்னா அவங்களுக்கு இதுவரைக்கும் போர் நடந்ததே கிடையாது, அந்த நாட்டை எந்த நாடும் தாக்கியது கிடையாது, அவர்களும் யாருடனும் சண்டையிட்டது கிடையாது. அவர்களுடைய எண்ணம் ஒன்றே ஒன்றுதான், வளர்ச்சி 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 என்ற ஒன்றுதான். அப்படிப்பட்ட சிங்கப்பூர் எந்த நாளும் எந்த நேரத்திலும் போரே வராது என்று இருக்கின்ற அந்த சிங்கப்பூரிலே அபார்ட்மெண்ட் பெருசு பெருசா இருக்கு. ஒருவேளை போர் வந்துவிட்டால் நம்முடைய மக்கள் இறக்க கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் குண்டு போட்டா கூட குண்டு துளைக்காத ஒரு அறையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சிங்கப்பூர்ல. அந்த அறைக்குள்ள மக்கள் போயிட்டா குண்டு போட்டாலும் சரி, எதை போட்டாலும் சரி, அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனால் அந்த நாட்டிலே போரே வராது. நார்வே என்ற நாடு இருக்கிறது. நான் சொல்றது 40 வருடத்திற்கு முன்பாக ரோடு போடுறாங்க, 400 அடி ரோடு, 500 அடி ரோடு, எல்லாமே ரோடு அந்த அளவுக்கு அகலமா போடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி தான் போகும். நான் சொல்றதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த 400 அடி ரோடு எதுக்கு போடுறான்னு சொன்னா, 150 ஆண்டுகள் கடந்தாலும் வண்டி வாகனங்கள் அதிகமாக போனாலும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு 150 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை அறிந்து அங்கே மக்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க அப்படி கிடையாது. எப்படியாவது இந்தியா முழுக்க நம்முடைய ஆட்சி வர வேண்டும். நமக்கு சக்தி இல்லாத மாநிலங்களில், நமக்கு வலிமை இல்லாத மாநிலங்களில் வலிமையான கட்சிகளை வைத்து எப்படியாவது காலூன்றி விட வேண்டும். அதற்கு பிறகு அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழகத்தில் நுழைந்திருக்கிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி இரையாகி இருக்கிறார். பியூஷ் கோயல் வந்தார் பாருங்க, கடந்த 11ஆம் தேதி திருச்சி விமான நிலையத்திலே அவர் இறங்கிய போது செய்தியாளர்கள் அவரிடத்திலே கேட்கிறார், என்னங்க உங்க என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் எப்படி இருக்குன்னு கேட்கிறப்ப, கேட்கறது செய்தியாளர்கள் என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. பியூஷ் கோயல் சொல்றார், உதயநிதி அவர்களுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அவன் கேட்கிற கேள்வி என்ன பாருங்க, செய்தியாளர்கள் சொல்ற பதில் என்ன பாருங்க, உதயநிதி முதலமைச்சர் ஆவதற்கு தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். நான் கேட்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சர்
மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இந்த கூட்டணி எல்லாம் அமைஞ்ச உடனே நம்ம ஆட்சி தான் மீண்டும் வரப்போகுது. 20 வயசு ஒரு குறைஞ்சு போச்சியா? பார்த்தா உங்களுக்கு தெரியல? பார்த்தா உங்களுக்கு தெரியல? இப்பொழுது சொல்லுகிறேன், யாரோடு சேர்ந்தாலும் பரவாயில்லை, இந்த கூட்டணி தான் வெல்ல போகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போன்று 200 இடங்களை கட்டாயம் இந்த கூட்டணி வெல்ல போகிறது. இந்த ஆட்சி தொடரப் போவது உறுதி. மோடி என்ற ஒரு நபரை தமிழகத்திற்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி தவறு செய்தது நாங்கள் தான். எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் தான் மோடி என்று ஒருவர் இந்தியாவிலே இருக்கிறார் என்பதை தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்றவர் கேப்டன் அவர்கள். அன்று நாங்கள் தவறு செய்து விட்டோம். இந்த மேடை எனக்கு புதிது, இந்த கூட்டணி எனக்கு புதிது. 2016 நாங்கள் இந்த கூட்டணிக்கு வந்திருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக தலைவர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது நம்மோடு இல்லை, தலைவர் கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை. அவர்கள் 2 பேரும் 234 தொகுதிகளையும் வெல்லுவதற்கு நமக்கு அருள் புரிவார்கள், துணை புரிவார்கள் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் அண்ணன் எஸ். சிவா அவர்கள் கண்டன உரையாற்றுவார். மத்தியிலே ஆளுகின்ற RSS துணையோடு ஆளுகின்ற பாஜக அரசு